வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிருக்காருங்க பன்னீர்செல்வம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இல்லத்தில் போய் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காருங்க. 2026 தேர்தலில் இவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அதிரடியாக பத்திரிக்கையில் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இப்போ அதிமுகவில் அதிரடியாக இணைஞ்சார், என்ன காரணம், எடப்பாடி பழனிசாமி சந்தித்து என்ன ஒரு முக்கிய பொறுப்பு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, ஆல்ரெடி ஈரோடு தொகுதியோட ஒரு கோட்டை, எப்படி சொல்லுதான், செங்கோட்டைன்னு அவரோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அவரையே அதிரடியாக கட்சியிலேருந்து தூக்குனார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் அதிமுக வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிருக்காருங்க பன்னீர்செல்வம் அவர்கள். அதுவும் இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்றா எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்ல நம்ம ஜெயிக்கலாம், அப்புறம் இதை பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. ஆமாங்க, 2026 தேர்தல் வருது, அதனால் மீண்டும் எல்லா அதிமுக ஒன்றிணை போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. செங்கோட்டையனை அதனால தான் கட்சியிலேருந்து தூக்குனார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அமித்ஷா போய் எப்போ டெல்லியில் பார்த்தாரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு சில பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குங்க. மீண்டும் செங்கோட்டையனை கட்சியில் இணையத்துக்கான வேலையும் போயிட்டுருக்கு. இப்போ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைஞ்சிருக்காரு. அது தொடர்ந்து டிடிவி தினகரன், சசிகலா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீண்டும் இப்போ அதிமுகவில் இணைய போகிறாங்க. இது வந்து பெரிய ஆபத்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திமுக சொல்லாங்க. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு நல்லது. மீண்டும் ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்க நிலைமை என்ன, அதிமுக வலுவாயிடும், அப்புறம் திமுகவோட பருப்பு வேகாது. அதுதான் ஒரே ஒரு பிளானு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அது பட்சத்தில் தான் டிவிக்கேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு கட்சி வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் ஓட்டு திருமாவளவன் அவர்கிட்ட இருந்தோ நிறைய ஓட்டுகள் செதறி போயிருக்குங்க. அதனால் கண்டிப்பாக அதிமுக ரொம்ப ஒரு வலுவான நிலையில் இருக்காங்க. இப்போ ஒன்றிணைறதுனால 2026 தேர்தல் இந்த கருத்து கணிப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக சாதகமாக தான் இருக்குது. பட் இன்னும் ஒரு 5-6 மாதம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு. அதனால் எப்படி வேணால் மாறலாம். திமுக எந்த சதி திட்டம் வேணால் செஞ்சு மக்களை அவங்க பக்கம் இழுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வந்து 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்து, உங்களோட ஆதரவு, மீண்டும் அதிமுக ஒன்று இணையமா இணையக்கூடாதா? உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் அவங்களோட கருத்துக்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் இருந்தால் நல்லா இருக்குமா? ஏன்னா அம்மா இருந்த காலத்திலே பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் இருந்தார், முன்னாள் முதலமைச்சராக கூட இருந்தார் அவர். அதனால் உங்களோட கருத்துக்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.